அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, 14 முதல் ஜூன் 20, 2026 வரையிலான இந்த வாரத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு பாக்கியம், முன்னேற்றம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை அதிகரிக்கும் வகையில் அமைகிறது. சில பொறுப்புகள் இருந்தாலும் அவற்றை வெற்றிகரமாக சமாளிக்கக்கூடிய சக்தி இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். வாரத்தின் தொடக்கத்தில் சூரியன் 7ஆம் வீட்டான ரிஷபத்தில் இருப்பதால் குடும்ப உறவுகள், கூட்டாண்மை மற்றும் பிறருடன் இணைந்து செயல்படும் விஷயங்களில் கவனம் தேவைப்படலாம். மற்றவர்களின் கருத்துக்களை மதித்து செயல்பட்டால் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். ஜூன் 15க்கு பிறகு சூரியன் 8ஆம் வீட்டான மிதுனத்திற்கு செல்வதால் சில விஷயங்களில் பொறுமையும் நிதானமும் அவசியமாகும். வாழ்க்கையின் ஆழமான அம்சங்களை புரிந்து கொள்ளும் வாய்ப்பாக இதை எடுத்துக் கொள்ளலாம். செவ்வாய் ஜூன் 18 வரை 6ஆம் வீட்டான மேஷத்தில் இருப்பது மிகவும் சாதகமான அமைப்பாகும். வேலை, போட்டி, முயற்சி மற்றும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கும் ஆற்றல் அதிகரிக்கும். ஜூன் 18க்கு பிறகு 7ஆம் வீட்டான ரிஷபத்திற்கு செல்வதால் உறவுகள் மற்றும் கூட்டாண்மை விஷயங்களில் அமைதியான அணுகுமுறை நல்ல பலன்களை தரும். புதன் 8ஆம் வீட்டான மிதுனத்தில் இருப்பதால் இரகசிய திட்டங்கள், ஆராய்ச்சி, நிதி திட்டமிடல் மற்றும் ஆழமான சிந்தனைகளில் ஈடுபாடு அதிகரிக்கலாம். முக்கிய ஆவணங்கள் மற்றும் ஒப்பந்தங்களில் கவனமாக செயல்படுவது நல்லது. குருவும் சுக்கிரனும் 9ஆம் வீட்டான கடகத்தில் இருப்பது உங்கள் ராசிக்கு மிகவும் சிறப்பான அமைப்பாகும். பாக்கியம், பெரியவர்களின் ஆசீர்வாதம், உயர்கல்வி, பயணம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் போன்ற துறைகளில் நல்ல மாற்றங்கள் உருவாகலாம். குறிப்பாக குருவின் பார்வை உங்கள் ஜென்ம ராசியான விருச்சிகம், 3ஆம் வீட்டான மகரம் மற்றும் 5ஆம் வீட்டான மீன ராசிகளுக்கு கிடைப்பதால் தன்னம்பிக்கை, முயற்சி, கல்வி, குழந்தைகள் மற்றும் படைப்பாற்றல் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் காணப்படலாம். சனி 5ஆம் வீட்டான மீனத்தில் இருப்பதால் இது கலவை பலன்களைத் தரும் அமைப்பாகும். கல்வி, குழந்தைகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக பொறுப்புணர்வு அதிகரிக்கலாம். சில காரியங்கள் மெதுவாக முன்னேறினாலும் அவை நிலையான பலன்களை உருவாக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ராகு 4ஆம் வீட்டான கும்பத்தில் இருப்பதால் வீடு, சொத்து மற்றும் குடும்ப சூழ்நிலைகளில் மாற்றங்கள் அல்லது புதிய சிந்தனைகள் உருவாகலாம். அமைதியான மனநிலையுடன் அணுகினால் நல்ல தீர்வுகள் கிடைக்கும். கேது 10ஆம் வீட்டான சிம்மத்தில் இருப்பதால் தொழிலில் தன்னலமற்ற உழைப்பு மற்றும் சேவை மனப்பான்மை அதிகரிக்கலாம். மொத்தத்தில் இந்த வாரம் பாக்கியம், தன்னம்பிக்கை, முயற்சிகளில் வெற்றி மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை அளிக்கும் வாரமாக அமையும். இறைநம்பிக்கையுடன் செயல்பட்டால் பல நல்ல வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் உருவாகக்கூடும். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபட்டு ஓம் சரவணபவாய நம என்ற மந்திரத்தை 108 முறை ஜபியுங்கள். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவானுக்கு மஞ்சள் மலர் சமர்ப்பித்து வழிபடுவது பாக்கிய வளர்ச்சிக்கும் மன தெளிவுக்கும் உதவும். தினமும் சில நிமிடங்கள் தியானம் செய்வது ஆன்மீக சிந்தனையையும் மன அமைதியையும் அதிகரிக்கும்.